இந்த துரியோதனன், துஷாசனன், கர்ணன், சகுனி இவர்கள் எல்லோரும் திருதராஷ்டிரனுடைய அனுமதியோடு பஞ்சபாண்டவர்களை தியூதம் விளையாடுவதற்காக உள்ளே அழைத்தார். உள்ள அழைக்கும் போது அந்த திரௌபதியானவள் அன்றைய நாள் வீட்டுக்கு விலக்காக இந்த மென்ஸ்ட்ருவேஷன் பீரியட்ஸ்னு சொல்லக்கூடிய சைக்கிள், she was menstruating. அதனால அவள் ஒரு தனி அறையில் இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா. அப்போதுதான் தியூத சபாவில் இந்த கிரீடை ஏற்பட்டு அந்த கடைசியாக யுதிஷ்டிரன் தன்னையும் பணயம் வைத்து தோற்று போய் கடைசியில் அந்த சகுனி நீ தோற்று விட்டாய், உங்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை சொத்தையும் நீ இழக்கவில்லை என்று சொன்ன பிறகு திரௌபதியை பணயம் வைத்து திரௌபதியும் தோற்றான் யுதிஷ்டிரன். அந்த திரௌபதியை சபைக்கு அழைத்து வா என்று சொன்ன பொழுது பிரதிக்கிராமின் என்கின்றவன் செல்ல அவன் கிட்ட சில கேள்விகளை திரௌபதி கேட்க அந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாத பிரதிக்கிராமின் வர பாளார்னு ஒரு அரைஞ்சான் துரியோதனன். அவள் என் வீட்டு தாசி, தாசியான பிறகு என்னிடத்தில் அவள் கேள்வி கேட்பதா? துஷாசனா, அவள் கூந்தலை பிடித்துக் கொண்டு தர தரவென்று அழைத்து வா என்று சொன்ன பொழுது துச்சாதனன் ஓட அவளும் ஒரு மான் போல் தவிக்க வேடுவன் கிட்டே அகப்பட்ட மான் போல் அவள் கூந்தலை ஒரு கையில் பிடித்து தர 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 தரவென்று இழுத்து கொண்டு வர வரும் வழியெல்லாம் ரத்தம் பீரிட்டு கொண்டு வர அந்த சபையின் நடுவில் அவள் பீஷ்மர் கிட்ட உதவியை கேட்க, துரோணர் கிட்ட கேட்க, கிருபர் கிட்ட கேட்க, விதுரன் கிட்ட கேட்க, திருதராஷ்டிரன் கிட்ட நியாயம் கேட்க 5 பதிகள் ஒருவரும் ரட்சிக்காத தருவாயில் அப்போது ஞாதம்மயா வசிஷ்டேன புராகீதம் மகாத்மனா அப்படின்னு வசிஷ்டருடைய வாக்கியம், வாழ்க்கையில் நாம் தத்தளித்து கொண்டு ஒருவரும் நமக்கு உதவ மாட்டார்களோ, நம் சுற்றி உள்ள சொந்தங்கள் கூட உதவாதோ, தோழர்கள் நண்பர்கள் கூட உதவ மாட்டார்களோ என்கின்ற கணக்கு ஏற்படும் போது, அந்த கணக்கு ஏற்படும் போது ஒரே ஒரு கணம் அவ பகவான தியானம் பண்ணாலாம். நாராயணா நீ என்னை காப்பாத்த மாட்டியா, அந்த நாராயணா நீ என்னை காப்பாத்த மாட்டியான்னு நினைச்ச பொழுது 2 கை அது வரைக்கும் வஸ்திரத்தை பிடிச்சுட்டு இருக்கா, பல்லுக்கு நடுவுல கொண்டு போயிட்டா. அப்ப என்ன நினைச்சுட்டு இருக்கா, தன் முயற்சின்னு ஒண்ணு இருக்குன்னு நினைச்சா. எல்லாத்தையும் விட்டு என் கிருஷ்ணன் எனக்காக எப்படியோ வருவான்னு 2 கையும் கூப்பினாளாம். 2 கையும் விட்டாள். அந்த திரௌபதிக்கு இருந்த அந்த பகவான் மீது இருக்கக்கூடிய விஸ்வாசம் எனக்கு இருக்கின்றதா ராமானுஜரே? நான் இந்த ஊரில் தங்க கை 2 விட்டேனோ திரௌபதியை போலே.